ஹாய் குட்டீஸ், வெரி குட் ஈவினிங். மழை ஜோராக பேஞ்சிட்ருக்கா. நல்ல ஒரு கதையோட படிச்சுட்டு போயிட்டுருக்கோம் நம்ம. ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், ஆலிஸ் இன் அற்புத உலகம். எதில் விட்டோம் ஞாபகம் இருக்கா? எட்கர் ஆதலின் வில்லியமை சந்தித்தார். மகுடத்தை ஏற்கச் சொன்னார். வில்லியம் நாகரீகமாக நடந்து கொண்டார். அவ்வேளை நார்மன், அதாவது பொறுமையான நார்மன், இதை எப்படி பெறுவது என யோசித்த போது ஆலிஸ் குறுக்கிட்டாள். இதனால் ஈரம் உளராது நண்பர்களே, உடனடியாக வேறு வழியை பற்றி யோசியுங்கள் என்றன பறவைகள். இடையில் வாத்து குறுக்கிட்டு சொன்னது, கூட்டத்தை ரத்து செய்கிறேன். உடனே பருந்து சொன்னது, ஏய், ஆங்கிலத்தில் பேசு, நீ பேசும் வாக்கியம் புரியவில்லை, தெளிவாக பேசு என்று பறவைகள் கத்தின. வாத்து அமைதியாக சொன்னது, ஈரம் உலர உடனடி வழி இருக்கிறது, நாம் அதை செயல்படுத்துவோம். ஈரம் உலர ஒரு வழி இருக்கிறது, அதை நாற்காலியை சுற்றும் ஓட்டப்பந்தயம். ஆலிஸ், நாற்காலி ஓட்டப்பந்தயம் என்றால் என்ன என கேட்க விரும்பினாள். வாத்து ஏறிட்டு பார்த்தது. அதற்குள் யாரும் கேள்வி கேட்கவில்லை. மீண்டும் வாத்தே சொன்னது, வட்டமாக சுற்றும் ஓட்டம் இது, ஓட்டத்துக்கு தயாராகுங்கள் என்றது. 1, 2 என எண்ணுவதற்குள் யாவும் ஓடத் துவங்கிவிட்டன. திடீரென ஓட்டம் முடிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. எல்லா பறவைகளும் கேட்டன, யார் ஜெயித்தது? இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. நீண்ட சிந்தனை செய்வது போல விரல்களை மடக்கி யோசித்த போதும் ஒன்றும் புலப்படவில்லை. யோசிப்பது போல கைகளை தலையில் ஊன்றி நின்றது வாத்து. இது போலத்தான் ஷேக்ஸ்பியர் போன்ற எழுத்தாளர்கள் சிந்திக்கும் போஸ் தருவார்கள். கடைசியாக தீர்வு வந்தது. எல்லோருமே போட்டியில் ஜெயித்து விட்டீர்கள், பரிசு எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் இணைந்து கொண்டு கேட்டனர், யாரு பரிசு கொடுப்பார்கள் எங்களுக்கு? ஏன், ஆலிஸ் கொடுப்பாளே. இதை கேட்டதும் எல்லோரும் ஆலிஸை சுற்றி கொண்டு பரிசு பரிசு என சப்தமிட்டனர். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தும் அவள் பாக்கெட்டில் தன் கையை நுழைத்து கொண்டாள். தன் பாக்கெட்டில் இருந்த பழமிட்டாய் டப்பா ஞாபகம் வர அதை வெளியே எடுத்தாள். நல்ல வேளை, உப்பு தண்ணீரில் கரைந்து போகவில்லை. அதை எடுத்தபோது ஒரே ஒரு சிறிய துண்டு மட்டுமே மீதம் இருந்தது. எலி சொன்னது, அவள் ஏதோ பரிசு கொடுக்க போகிறாள். அவள் பையிலிருந்து எதையோ எடுக்கிறாள். அந்த டப்பாவில் வேறு என்ன இருக்கிறது? வாத்து கேட்டது. ஆலிஸ் வருத்தமாக சொன்னாள், ஊசி குத்தாமல் இருக்க விரலில் அணியும் விரல் கவசம். அதை கொடு. எல்லோரும் கூட்டமாக ஆலிஸை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அவள் அதை கொடுத்தாள். வாங்கி கொண்டு சொன்னார்கள், இந்த விரல் கவசத்தை பரிசாக ஏற்றுக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியே. எல்லோரும் கைத்தட்டி ஆரவரித்தனர். ஆலிஸிற்கு இதெல்லாம் அபத்தமாக இருந்தது. அவளால் சிரிக்கக்கூட முடியவில்லை. அவள் மௌனமாக அவர்கள் ஆரவாரத்தை ஏற்றுக்கொண்டாள். அதன் பின்பு யாவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். ஆலிஸ் அப்போது எலியிடம் கேட்டாள், நீ உன் கதையை சொல்வதாக வாக்களித்திருக்கிறாய். நீ ஏன் அந்த நா பூ இரண்டையும் வெறுக்கிறாய்? சொல். என்னுடையது நீண்ட சோக கதை என்றது எலி. நீண்ட வாள் போலவா? அதற்கு நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்றாள் ஆலிஸ். எலி சொன்ன கதையை ஆலிஸ் இப்படியாக வடிவமைத்தாள். அது எலியிடம் சொன்னது, நாம் இருவரும் நாளை சட்டத்தின் வாசலில் சந்திக்கலாம் என. நாம் உன்னை அங்கே அழைத்து கொண்டு போவேன். நீ என்னுடன் அங்கே வந்தால்
நாம் இருவரும் இணைந்து விசாரணைக்கு செல்லலாம். சரி, இன்றைக்கு காலையிலிருந்து நாம் செய்ய எதுவுமற்று போனது எனக்கு பிடிக்கவில்லை என்றது. எலியும் மேலும் இந்த நீந்த ஸ்தலத்தில் நியாயவாதிகளோ அல்லது நீதிபதிகளோ அல்லது ஏன் விசாரணைக்காரர்களோ எவரும் கிடையாதே என்றதற்கு உடனடியாக அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்து உனக்கு மரண தண்டனை அளிக்கிறது. ஆலிஸிடம் எலி கேட்டது, கவனமில்லையா? என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? மன்னிக்கவும், அந்த 5ஆம் வலையை பற்றிய யோசனை என்றாள் ஆலிஸ். கோபமாக எலி சொன்னது, அப்படி எதுவும் இல்லை, ஒரு சிக்கல் முடிச்சு, அதை விடு, அதை உன்னிடம் விளக்க முடியாது என்றாள் ஆலிஸ். எலி மீண்டும் கோபமாக கத்தியது, நீ இப்படி முட்டாள்தனமாக குறுக்கிட்டு உளறுகிறாய். இது என்னை அவமானப்படுத்தும் காரியம். அப்படி இல்லை, உன்னை நீ குற்றவாளியாக்கிக் கொள்ளாதே. எலி கோபமாக எழுந்து சென்றது. ஆலிஸ் கூப்பிட்டாள், தயவு செய்து போய்விடாதே, அந்த கதையை முழுமையாக சொல்லு. மற்ற விலங்குகளும் அவளுடன் சேர்ந்து அதையே கூறின. எலி திரும்பி தலையை அசைத்துவிட்டு பேசாமல் சென்றது. வான்கோழி சொன்னது, எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் போகிறதே. அந்த வேளையில் கிழநண்டு எழுந்து நின்று சொன்னது, பொறுமையை இழப்பதால் வரும் மோசத்தை கண்டீர்களா குழந்தைகளே? இளம் நண்டு கோபமாக பேசியது. போதும் அம்மா, உன் அறிவுரை. ஆலிஸ் தானாகவே பேசிக்கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் என் டினா இருந்திருக்க வேண்டும். யாரும் அவளை கவனித்தது போல் இல்லை. அவளே சொன்னாள், எப்படியும் திரும்பி வந்துவிடும். சரி, யார் அந்த டினா? வான்கோழி கேட்டது. ஆலிஸ் உற்சாகமாக பதில் சொன்னாள், அது என் பூனை. எலிகளை வேட்டையாடுவதில் தேர்ந்த பூனை. அது பறவைகளை துரத்துவதை பார்க்க வேண்டுமே, ஏன் சில சமயம் பறவைகளை சாப்பிடக்கூட செய்வாளே. அந்த பேச்சு கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சில பறவைகள் உடனடியாக கத்தின. வயதான பறவை ஒன்று சொன்னது, நேரமாகிவிட்டது, வீட்டிற்கு போக வேண்டும். இந்த குளிர்கால இரவு எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, தொண்டைக்கு ஆகாது. மஞ்சள் பறவை தன் குஞ்சுகளை அழைத்தது. வாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் உறங்கும் நேரமாகிவிட்டது, புறப்படுங்கள். எல்லோரும் எப்படி ஏதாவது சொல்லி அவை விடை பெற்று கொண்டன. ஆலிஸ் மட்டும் தனியாக இருந்தாள். அவளாகவே சொல்லிக்கொண்டாள், நான் டினாவை பற்றி பேசியிருக்கக்கூடாது. பின் வருத்தம் தோய சொல்லி கொண்டாள், டினாவை யாருக்கும் பிடிப்பதில்லை. ஓ டியர் டினா, இனி உன்னை காண்பேனோ இல்லையோ? ஆலிஸ் சப்தமாக அழத் துவங்கினாள். அவள் அழுகையின் ஊடே ஒருவர் நடந்து வரும் சப்தம் கேட்டது. திரும்பி ஆர்வமாக பார்த்தாள். எலி மனம் மாறி அவளிடம் கதை சொல்வதற்காக திரும்பி வந்து கொண்டிருந்தது. என்ன கதை சொல்லப் போகிறது? அடுத்த அத்தியாயத்தில் கேட்போம். அதுவரை பாய்.